வணக்கம். நான் சென்னை நடுநிலைப்பள்ளி மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் முண்டகக்கன்னியம்மன் கோவில் தெருவின் தலைமை ஆசிரியர். என் பள்ளிக்கு முதலீட்டு ஆலோசகர் திரு ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் சிறு சேமிப்பு பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தருவதற்காக வந்தார். அந்த வேளையில் என் பள்ளியின் கேஜி வகுப்புக்கான மேஜை, நாற்காலி, கற்றல் பொருட்கள் தேவை என்பதை ஒரு சிறிய உள்ளத்தோடு பணிவாக எடுத்து கூறினேன். அடுத்த நிமிடமே அதற்கான வேலைகளை தொடங்கி இன்று என் பள்ளியில் அத்தனை பொருட்களும் தந்து குழந்தைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் தந்து அவர்களுடைய பிளஸ்ஸிங்கோட குழந்தைகளுக்கு எல்லாவித செயல்களையும் உடனே செய்து கொடுத்தார். இந்த பெருந்தன்மையான எண்ணத்திற்கும் உள்ளத்திற்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். Good morning to all. I extend a warm welcome to all those gathered here today. I would like to express our gratitude to our chief guest for joining us. A special thanks to the chief guest. Thank you. தரணி போற்றும் தனிகரில்லா மைந்தராய் தேடல்களை தேடி செய்து வழிகாட்டியின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களத்தில் தடைகளை தாண்டி தலைமை பண்புடன் கொண்ட மணி பேச்சு நிறுவனத்தின் நடத்துகிறார் திரு ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்களையும் அவர்களின் துணை ஸ்ரீ வித்யா மேடம் அவர்களையும் என் பள்ளியின் சார்பாக அடுத்ததாக அன்பின் சேவையை ஆண்டவரின் பார்வையில் அகிலம் மயிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேமிப்பு சேவையை அறிமுகப்படுத்தி உதவி செய்து கொண்டிருக்கும் மணி பேச்சு நிறுவனத்தின் நடத்துனர் திரு அனீஸ் குப்தா ஐயா அவர்களை வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கிறேன். மற்றும் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும். நம்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் என் மத்தியில் இன்று என் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள மணி பேச்சு நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வருக வருக என மனதார வாழ்த்துகிறேன். வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வெல்கம் டான்ஸ்.
பிரான்சிஸ்கோவில் நடந்த மாநாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு உரை நிகழ்த்தினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்மாக்குள்ள, நம்ம எண்ணத்துக்குள்ள நம்ம எதையெல்லாம் போட்டு கேட்குறோமோ அது எல்லாமே கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த பூமியில் உட்காந்து இந்த ரூம் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு இந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குன்னு சொன்னாக்க விளக்கு ஏற்றுனாதான் வெளிச்சம் வரும். அதே போல தான் என்னோட எண்ணத்துக்குள்ள எனக்கு இது டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, இது வேணும் இது வேணும் இது வேணும். நான் இது வேணும் இது வேணும் இது வேணும், இந்த ரூம் ஒயிட் வாஷ் பண்ண, இதெல்லாம் எனக்கு வேணும், ஃபர்னிச்சர் வேணும், நான் கேட்டுகிட்டே இருக்கேன். சார் எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வர்றதுக்கான இடமோ தகுதியோ எனக்கு இல்லை. அவங்க உள்ளே வந்தப்போ அவங்க அவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட வர்றாங்க. நான் ரொம்ப கேஷுவலாக போய் கேட்குறேன், எனக்கு இது செஞ்சு தருவீங்களா,
அப்போ என்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. சார் எனக்கு இது செஞ்சு தருவீங்களா? நடக்கும்போது கேட்குறேன். உள்ளே வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு கீழே இறங்கி வரும்போது சொல்கிறாங்க, என் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்கிறேம்மா, உனக்கு அவங்க செஞ்சு தருவாங்க. ஏன் சொன்னேனே எனக்கு தெரியாது. இவங்ககிட்ட சொன்னால் இது நடக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் என் எண்ணத்தில் இருந்ததை நான் என்ன பண்ணேன், என் ஆன்மாக்குள்ளே இருந்ததை நான் சொன்ன உடனே அடுத்த வாரத்திலேயே, அதுக்கு முன்னாடியே அந்த பிரகாஷ் தம்பி என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. ஆனால் சாரை பார்த்த உடனே நான் சொன்ன வார்த்தை, என் குழந்தைங்களுக்கு இது செய்வீங்களா? அவங்க வந்த பர்பஸ் வேற, நான் கேட்கறது வேற. ஆனால் அவங்க அப்போ எதுவுமே சொல்லலை. என்னை பார்த்து சிரிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இறங்கி வெளியில போகும்போது சொல்றாங்க, எங்க மிஸ்ஸஸ் வருவாங்க, உனக்கு செய்வாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வித்தின் 20 daysல இது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா அதுக்கு செய்யறதுக்கு பின்னாடி கருவியா இருந்தவங்க நீங்க, கரெக்டா? நானு சரியா எய்த அம்பு நானு, அந்த அம்பு வந்து உங்ககிட்ட வந்து கருவியா நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. இதுல இருந்து விவேகானந்தர் சொன்னது எவ்வளவு அருமையா புரியுது இல்ல? நம்ம எண்ணத்துல நம்மளால எதுவும் முடியலன்னா கூட அந்த எண்ணத்துக்குள்ள அதை போட்டு அந்த சேமிப்பை நீ அந்த டப்பால போடு. அந்த விதையை அங்க போட்டாங்க, நான் அந்த விதையை ஐயா கிட்ட போட்டேன், ஐயா உங்ககிட்ட போட்டாங்க. அது எவ்வளவு சீக்கிரமா எனக்கு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷங்களையும் கடவுள் எனக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். சரியா? என்னோட வந்து என்கிட்ட உட்காந்து இது வேணும் அது வேணும் அது வேணும், நானே மழலையா தான் பேசினேன். எனக்கு இது வேணும் மேம், அது வேணும் அது வேணும் சொன்னப்போ அவங்க அதை அவங்க எண்ணத்துக்குள்ள கொண்டு போய் அதை உருவாக்கி அதை அவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி, சரிங்களா? இத்தனைக்கும் அவங்க டீச்சிங் லைன்ல இல்லை. ஆனா குழந்தைங்களுக்கு இதை பண்ணணும்ன்றது என் எண்ணத்துக்குள்ள என்ன இருந்துச்சோ, நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேனோ, சரிங்களா, அது எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணாங்க, உருவகமா மாத்தி கொடுத்தாங்க. அப்ப தெய்வம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப விவேகானந்தர் சொன்னதுக்கு 100க்கு 100 உண்மையா? அப்ப நம்ம என்ன, இதுவும் திருப்பியும் இது வந்து என் வாழ்க்கையில எல்லா நேரமும் நடந்திருக்கு. நான் என்ன வேணும்னு என் சக்திக்கு மேல நான் கேட்கறனோ கடவுள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த இதுக்கு கூட பெயிண்ட் அடிக்கணும், நேற்று ஈவினிங் சொல்றேன், பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற உடனே அந்த தம்பி போய் மேம்கிட்ட சொல்லிட்டு கடை வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையை கூட கடவுள் என்ன பண்றாரு, நடத்தி கொடுக்குறாரு. இந்த அருமையான நேரத்தை தந்த கடவுளுக்கு முதல் நன்றி. இதை செய்ய காரணமா இருந்த எங்க ஐயாவுக்கு 2வது நன்றி. இதை செய்து கொடுத்த உங்களுக்கு 3வது நன்றி. எங்களோட மேம்க்கு நன்றியே கிடையாது, எங்களோடய இருக்காங்க. சரியா? ரொம்ப கோடானு கோடி நன்றி. வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.